நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் ஆற்றில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையின் பகல் நேர வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் பதிவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். வங்கதேசத்தில் கரையை கடந்த ரீமெல் புயலால் 10 பேர் உயிரிழப்பு, 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 1400 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5500 டன் அரிசி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தகவல். ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பஞ்சாப் மாநிலத்தில் கெஜ்ரிவால் ரோட் ஷோ. சீக்கியர் பொற்கோவிலில் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா வழிபாடு. 3 நாள் பயணமாக வரும் 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரியில் தங்கி விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வார் என தகவல். வரும் ஆண்டுகளில் இந்தியாவை கேமிங் உலகின் தலைமை நாடாக உருவாக்க பிரதமர் மோடி உறுதி. இந்தியர்களுக்காக மிகப்பெரிய ஆன்லைன் விளையாட்டு சந்தை காத்திருப்பதாகவும் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி. பீகாரின் பால்கஞ்ச் பகுதியில் ராகுல் காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடை அடுத்தடுத்து இருமுறை சரிவு. மேடையில் இருந்தபடியே கூலாக தொண்டர்களை நோக்கி கையசைத்த ராகுல். ஜூன் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 9 மக்களவை தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரம். கொல்கத்தாவில் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. புனே கார் விபத்து விவகாரத்தில் சிறுவன் மது அருந்தி இருந்தாரா என்பதை அறிய பெறப்பட்ட இரத்த மாதிரி பரிசோதனையில் முறைகேடு என குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்ட சிறுவனின் தந்தை, மருத்துவர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளரை குற்றப்பிரிவு அலுவலகம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை. டெல்லி ராஜீவ் சவுக் ரயில் நிலையத்தில் வைஷாலி நோக்கி புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் தீ. ரயிலுக்கான மின் தொடர்பை ஏற்படுத்தும் பாண்டாகிராஃப் கருவியில் பொருள் ஒன்று சிக்கியதால் தீப்பிடித்ததாகவும் இது இயல்பானது என்றும் அதிகாரிகள் தகவல். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே ஆசிட் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கேஸ் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதி விபத்து. டேங்கர் லாரியிலிருந்து கொட்டி கடுமையான நெடியுடன் சாலையில் 6 போல் பெருக்கெடுத்து ஓடிய ஆசிட். ஹரியானாவில் உயர்மட்ட சாலையில் பொருத்தப்பட்டிருந்த ராட்சத மழைநீர் வடிகால் குழாய் உடைந்து விழுந்து விபத்து. கீழே சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது குழாய் விழுந்ததில் பலர் படுகாயம். சாவர்கரின் 141வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்தமான் சிறையில் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்துக்கு நடிகர் ரன்தீப் ஹூடா மரியாதை. சுதந்திரிய வீரர் சாவர்கர் என்ற வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் சாவர்கர் வேடம் ஏற்று நடித்தவர்.